இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோப்ளாக்ஸ்ல டாக்ஸி பாஸ்ங்கிற கேம் தான் விளையாட போறோம். அது யார் யார் விளையாடுறோம்னா நானும் என் தம்பி தான் விளையாடுறோம். ஹாய் சொல்லு. ஹாய். வாங்க ஒரு கார் ஸ்பான் பண்ணி நம்ம ஒரு 3 கஸ்டமர்ஸை நம்ம பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடலாம். என்ன கார் எடுக்கிறோன்னா ஒரு புக்காட்டி தான், 7.6 ரேட்டிங்கில். அதுவும் வாங்க போயிடலாம். என்டர் சூப்பர். அதுவும் இல்லாமல் நம்ம ட்ராப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நமக்கு நாளைக்கு என்ன வீடியோ போடணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன கேம் விளையாடணும்னு ரோப்ளாக்ஸில் நாங்கள் அடுத்த வீடியோ அந்த கேமில் போடுவோம். ஓகேங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல என்ன பண்ணலாம்? 10.0 அதெல்லாம் ஏற்ற முடியாது. மெதுவாகவே ஃபஸ்ட்டு போகலாம். நாம் அதுவும் இல்லாமல் அடுத்த வீடியோ நம்ம இந்த காருக்கு ஸ்பீட் டெஸ்ட்டு, ஹையஸ்ட் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு அதுவும் நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். வீடியோவில் போட மாட்டோம் கைஸ், அது ஷார்ட்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம். ஆமாம் கைஸ், ஷார்ட்ஸில் தான் வரும். நீங்கள் மறக்காமல் அதை பாருங்கள். இந்த கார் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கார் நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ரேஸ் போய் காமிக்கிறேன். ஸ்பீட் டெஸ்ட் சூப்பராக இருக்கும். 100 பாஸ் வேறு ஏற்றியாச்சு. போச்சு. காசு இன்னும் ஜாஸ்தி தான் தருவான். ஆனால் போலீஸ்காரங்க தான் பிரச்சனை. பார்த்து ஓட்டணும். கொஞ்சம் மீறினா அவ்வளோதான், நம்ம உசுறு போச்சு. இல்லை போச்சு ஜஸ்ட் மிஸ். அந்த சந்தில் போனால் அந்த சந்தில் போ, சீக்கிரம் போங்க. ஏன்னா அப்படி போகிற ரூட் என்னன்னு இருக்கு, நீங்கள் எப்படின்னா போடுங்க. போச்சுடா. டே இல்லைண்ணா வந்துட்டே இருக்கான். கேர்ஃபுல். ஐயோ டே, ஏன்டா இப்படி இமோசா பண்றீங்க? அந்த பாஸ் டே போலீஸ் கிட்ட மாட்டினாலும் நம்ம இப்படி போறோம். எப்படியாச்சும் போயே தெரியும் கைஸ். டிஸ்டன்ஸ் இப்படியே போயிடலாம் கைஸ். ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்பாடா இப்படியே தப்பிச்சிட்டோம் கைஸ். ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்பீட் எடுத்துக்கலாம். போலீஸ் இருக்காங்க. இந்த கேப்ல போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ யார்கிட்டயுமே மாட்டாம ஃபர்ஸ்ட் அண்டர் பஸ் நம்ம காரை சேர்க்கிட்டோம். பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டோம். 5500 தந்திருக்காங்க. தேங்க்ஸ் அண்டர் பாஸே. பாய். அடுத்த கஸ்டமர் எங்க இருக்காங்க தேடி போகலாம். மால் போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்படியே மால் சுற்றி காட்டுறேன். மால் எங்க? ஒரு ஸ்டாக் ட்ரேடர் ஃபோன் பண்றாரு, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் ஃபோன் எங்கடா போய் முட்டிக்கிட்டேன். டேய் எங்கடா கால்? फ्रेंड्स ரெண்டு பேர் ஃபோன் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாங்க ஒருத்தர் ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வழி சொன்னதாண்டா தெரியும். இது கான்ஸ்டன்ட் பக்கத்துல பிசினஸ்மேன். ஒருத்தர் பிசினஸ்மேன் ஏத்திக்கலாம். இங்க தான இருக்கான், பக்கத்துல தான் இருக்கான். गाइस இவனை நம்ம ஏத்திக்கலாம் गाइस. 4.7 ரேட்டிங். பிசினஸ்மேன்ஸ்லாம் ஜாஸ்தி காசு தருவாங்க. எப்படியாச்சும் போய் ஏத்திக்கலாம். ஆனா ஃபோன் பேசினவங்க, உங்ககிட்ட ஃபோன் பேசினவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி நில்லுங்க, அவனையும் ஏற்ற முடியுதுன்னு பார்ப்போம். அவனால ஏற்ற முடியாது. டெஸ்டினேஷன் இவங்களுக்குலாம் போலீஸ் வராது. இந்த அன்று பாஸு, இந்த சிஓ அந்த மாதிரி ஆளுங்களை, ஒரு மாஃபியா கேங்கு அந்த மாதிரிலாம் ஏற்றணும்னா நமக்கு போலீஸ் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கு. நம்ம கால் பண்ண இவனையும் ஏற்ற முடியுதுன்னு பார்க்க ஏற்ற முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாங்கள் டிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அதனால நாங்கள் ஏற்றிட்டு இவனை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் கால் பண்ணவனே ஏற்றிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்ஸ்டக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்ஸ்டக்னா திருப்பணும்டா. ஸ்டக் ஆகல, போய் இதாகிடுச்சு, முட்டிக்குச்சு. எப்படியே நல்ல பையனா இப்படியே ட்ராப் பண்ணியாச்சு. நம்ம ரேட்டிங் எவ்வளோடா? 76. ஆனால் இங்கேயே இருக்கலாம் ஒருத்தன் 73. இவனை ஏற்றிக்கலாம். நம்ம ரேட்டிங் கார் என்னது? இவன் என்னடா மதர் போர்டு 1000 தந்துருக்கான்.
போடா டேய் சார் லூசு. நம்ம கார் ரேட்டிங் என்னதுண்ணா பாருங்க. டேய் இவனுக்கு சிஓடா, சிஓ இருக்கானுங்கடா. ஏத்துறா சிஓ 7.3 சூப்பரு. போச்சு போலீஸ்க்கு இருப்பானுங்களா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சிஓ ஏற்றிருக்கோம். போலீஸ்காரங்க இருக்க மாட்டாங்க. விளாண்டுருக்கோம். அதுக்கு வேறு ஏற்றோம். எங்கன்னா ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வழியாக நாங்கள் ஏன் தப்பு தப்பாக போகல டெஸ்டினேஷன் தப்பு. ஒரு பிரச்சனையும் இல்லைடா. நம்ம எப்படி வேணால் போய் மொத்தத்தெல்லாம் அவனுக்கு ட்ராப் பண்ணணும். இப்படிதான் வந்தோம் நாம. கொஞ்சம் தொட்டாலே பறக்குது கைஸ். வண்டி தெரிச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் கஸ்டமர் இல்ல செகண்ட் கஸ்டமர். லாஸ்ட்ரா வந்தவனே ஒருத்தன் போய் ஏத்தலாம். ஃபர்ஸ்ட் பிசினஸ்மேன் இப்பதான்டா. செகண்ட் அண்டர் பாஸ். இது சிஇஓ. இதோட மூணு அண்டர் பாஸ் ஒண்ணு, பிசினஸ்மேன் ஒண்ணு, இது சிஇஓ ஒண்ணு. நம்ம வீடியோவை பார்க்குற கைஸ்க்காக இன்னொரு கஸ்டமரை ஆட் பண்ணிக்கலாம். அந்த கால் பண்ணவங்கள நாம போய் டெலிவரி பண்ணிடலாமா? எங்க இருக்காங்க? அவங்க ரூட் காமிச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. டேய் சொல்லுடா. என்னடா ரெண்டு பேர் இருக்காங்க. இங்கே தான் இருக்கானா இவன்? சரி எப்படியாச்சும் கால் பண்ணவங்கள மட்டும் நம்ம ஒருத்தவங்க ட்ராப் பண்ணிடலாம் கைஸ். நீங்க கணிச்சு கேளுங்க. ஃபோன் பேசணும் கைஸ். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். அடுத்த கேம் என்ன விளையாடலாம்னு. அதான் உங்களுக்கு இவன் யாரு? டாக்டரா? டாக்டர்னா ஹாஸ்பிட்டல் தான்டா எப்பவுமே. ஒன்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு, டாக்டர்னா வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டல். இவனுக்கு தான் வேலையே. ஸ்பீட் எடுத்துட்டோம். ஐயோ மால் ஆகும். மாலுக்கு போயிருக்கான். ஏய் எங்கடா தப்பு தப்பு போற? ரூட் வர தப்பா. அன்ஸ்டக். டைம் டு கோ. ஓ எனக்கு என்ன காசே கம்மியாக தெரியும். ஆனால் இப்பயும் நான் இது நம்ம லாஸ்ட் கஸ்டமர் டெலிவரி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இவன் எத்தனை ரூபாய் கொடுக்குறான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம். பாய் காய்ஸ். இன்னையோட நம்ம வீடியோ முடிஞ்சு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன கேம் விளையாடலான்ட்டு மறக்காமல். அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற உடனே வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாய் பாய். see you, டாட்டா, டேக் கேர்.